பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. சுகமா இருக்கிறீங்களா? நீங்க சுகமா இருப்பீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன். தேவனகை கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. நானும் எங்க சபையில் இருக்கிற ஜனங்களுமாய் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. அதிகமாக தேவனுடைய வார்த்தை கேட்டு பிரைஸ் தி லார்ட் பயனடைங்க. தேவனுடைய வார்த்தையில் வல்லம் இருக்குது, பலன் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. நேற்று தினத்தில் சண்டேவாக இருந்ததுனால உங்களுக்கு அன்னைக்கு வர வேண்டிய வீடியோஸ் உங்களுக்கு வர முடியாமல் போயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு லேட்டாக போட்டு விட்டுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமைக்குரிய 8வது நாளுக்குரிய 7வது நாளுக்குரிய வார்த்தையை கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து பயனடைங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கும் ஒரு வேத பகுதி நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த வாரத்தில் நான் முன்னால் சொன்னது போல உண்மையை குறித்து நம்ம பார்க்கிறோம். உண்மையானவர்கள் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து உண்மையாக இருந்தால் என்ன காரியங்கள்லாம் நமக்கு கிடைக்குது, உண்மை இல்லாதவங்களா இருந்தால் எப்படி நமக்கு நஷ்டம், வேதனை, துன்பம் வருது அப்படின்றதெல்லாம் நாம பார்க்க போகிறோம். அதனால இனி வருகிற நாட்களில் உண்மையானவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உண்மை இல்லாதவர்கள் இருக்கிறதையும் கோட்டை விட்டுட்டு இருக்கிறதையும் நழுவ விட்டுட்டு அவங்க நடுத்தெருவில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் இது. நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானவருக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான். அப்ப பணக்காரனோ ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்புறவன், ஓடுறவன், பணக்காரனும் ஆகணும், ஒரேடியா மேல குபேர்னா ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வருகிற அழிவுக்கு அவங்க என்ன செய்வாங்களா? தங்களை சாய்த்து கொடுக்குறாங்களா? அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை, ஒரு முழுமையான ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ ஒரு மனுஷன் உண்மையா இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உண்மையை விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உண்மையை விரும்புகிறார். நம்முடைய தேவன் உண்மையை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவரீ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அப்ப நம்முடைய ஆண்டவர் உள்ளத்துல உண்மை இருக்கணும்னு விரும்புறாரு. ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம். ரட்சிக்கப்படாத நீங்க யாருன்னா இந்த வார்த்தை கேட்டா கூட இதுல உண்மையா இருங்க, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவீங்க. எந்த மனுஷன் தன்னுடைய தொழிலில், தன்னுடைய வேலையில, தன்னுடைய பிசினஸ்ல, தன்னுடைய உழைப்புல, தன்னுடைய பொறுப்புல, கர்த்தருக்கு தனக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களோ அதுல ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறார். அப்ப உண்மை இல்லாதவன் அழிவை சந்திக்கிறான்னு அந்த வசனத்திலே இருக்கு. அதனால உண்மை இல்லாதவன் இருக்கிறதே போட்ட விட்டுறான் அப்படின்னு வசனத்துல வாசிக்கிறோம். அதனால உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற முடியும், பூரணமான ஆசீர்வாதங்களை பெற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்துல பூரணம் இருக்க, பூர்ணமான நன்மை இருக்க, நல்ல சுகம் இருக்க, நல்ல பலன் இருக்க சொல்ல முடியாது. பணம் நிறைய இருக்கும், வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கும், சொத்துக்கள் நிறைய இருக்கும், நம்முடைய மேன்மைகள்லாம் நிறைய இருக்கும். ஆனா விரும்புகிற சமாதானம் கிடைக்காது, விரும்புகிற சந்தோஷம் கிடைக்காது, விரும்புகிற நன்மைகள் கிடைக்காது, விரும்புகிற மகிழ்ச்சி கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆனால் எல்லாமே இருந்தோம், ஆண்டவருக்கும் மற்ற காரியங்களுக்கும் நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்து பாருங்க, எல்லாவற்றையும் ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதங்களை ஆண்டவர்களுக்கு தருவார். ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த வார்த்தைகளை குறித்து நான் உங்களுக்கு ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடிய விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரையிலும் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா அதுல யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒருவன் தான் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கு உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். யோசேப்பு சகோதரர்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யோசேப்பு தான் எங்கெல்லாம் போறாரோ அவர்களுக்கெல்லாம் அவர் உண்மையுள்ளவராக தான் இருந்தாரே தவிர, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மைக்கு மாறா நடந்துக்கல. அவர் தங்களுடைய வாழ்க்கையில ஜீவியத்துல கர்த்தருக்கும் மனிதர்களுக்கும் அவர் எல்லா காரியத்துல உண்மையுள்ளவராக இருந்ததுனாலதான் இந்த யோசேப்பை தேவன் எகிப்து தேசத்துக்கு முழுமைக்கும் ஒரு பெரிய அதிகாரியா மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பை யார் அற்பமா நினைச்சாங்களோ, இந்த யோசேப்பை யாரெல்லாம் வேதனைப்படுத்தினாங்களோ, இந்த யோசேப்பை யாரெல்லாம் தள்ளினாங்களோ, அவங்க மத்தியில ஆண்டவர் இந்த யோசேப்பு பெத்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெய்வத்துக்கும் உண்மை உள்ள ஒரு மனுஷனா இருந்ததுனால பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றார். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் உண்மையுள்ளவர்களா இருங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற சின்ன வேலையோ பெரிய வேலையோ நீங்க செய்யற வேலையில நீங்க உண்மையுள்ளவர்களா இருங்க. உங்க ஓனர் உங்களை நம்பி ஒரு கடையில விட்டுட்டு போறாரா, கம்பெனில விட்டுட்டு போறாரா, ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போறாரா, அந்த காரியத்துல நீங்க உண்மையுள்ளவர்களா இருங்க. பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நீங்க பெறுவீர்கள். யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். யோசேப்பு ஒவ்வொரு விஷயத்திலையும் உண்மையுள்ளவராக இருந்ததுனாலதான் எகிப்து தேசத்துக்கு முழுமைக்கும் அவர் ஒரு பெரிய அதிகாரியா மாற்றினார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதித்தார். அவருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்தார். அவருடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாய் மாற்றினார். நீங்க கூட அநேகருக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்க சொன்ன, எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க பிரயோஜனமா இல்லை, எங்க குடும்பத்துக்கு நாங்க பிரயோஜனமா இல்லை, ஒருவேளை நினைக்கல என் பொண்டாட்டிக்கு கூட நான் பிரயோஜனமா இல்லை அப்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் யோசேப்பை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாய் மாற்றினது போல உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். God bless you. ஆக உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார். அப்ப அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு காரியத்துல நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். God bless you. உண்மையுள்ளவர்களாக இருங்க. பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். உங்க பெத்தவங்களுக்கு உண்மையா இருங்க, உங்க புருஷனுக்கு உண்மையா இருங்க, உங்க மனைவிக்கு உண்மையா இருங்க, உங்க சபைக்கு உண்மையா இருங்க, உங்க ஊழியக்காருக்கு உண்மையா இருங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல வேலையில உண்மையுள்ளவர்களா இருங்க. கர்த்தர் உங்களை மேன்மையான மகிமையான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களா உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையில்லாத மனுஷன் அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற மாட்டான் என்று சொல்லி நாங்கள் வேதத்துல பார்த்தோம். ஆண்டவரே, உண்மையுள்ள மனிதர்களாய் நாங்கள் இருந்து அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்று அநேகருக்கு நாங்கள் சாட்சியாய் அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord.